வெல்கம் டு ஃபுட் டைப் சேனல். நம்ம பார்க்க போகிறது முட்டை கிரேவி. இந்த கிரேவியை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த கிரேவி சிக்கன் மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் வருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, 3 தக்காளி, 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 குழுக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க, கிரேவிக்கு எப்போதும் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனோடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு இதை நல்லா அதில் வரட்டி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க, இல்லாட்டி மசாலா கரிஞ்சிரும். ஒரு 1 நிமிஷம் இப்படி வரட்டி எடுத்துக்கிட்டால் போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டையை வரட்டி எடுத்துட்டு கிரேவி நல்லா கெட்டிப்பதம் வந்தோடனே முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சுவையான முட்டை கிரேவி ரெடி. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.